பொதுவாக இந்த புத்தக காட்சி பொறுத்த வரைக்கும் வாசகர்கள் தீவிர வாசகர்களை தாண்டி ஒவ்வொரு வருடமும் புதிதாக நிறைய பேர் இந்த புத்தக காட்சிக்கு ஆர்வத்தோட வருவாங்க. அப்படி ஆர்வமாக வர்றவங்களோட கையிருப்பு ரொம்ப சொற்பமாகவே இருக்கும். இணையதளத்தில் தேடின இல்லை ஏற்கனவே புத்தகம் படிக்கிற நண்பர்கள் பரிந்துரைத்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் விலை அதிகமாக இருக்கும். ஆசைப்பட்ட புத்தகத்தை வாங்க முடியாமல் குறைந்த விலையில் ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போகிற பழக்கமும் தொடருது. இதை சரியா உள்வாங்கிக் கொண்ட சீர் வாசகர் வட்டம் புத்தக காட்சி இலக்கிய பரப்புல ஒரு பெரிய வெளியை உண்டாக்குது. அந்த வெளிதான் இன்னைக்கு பல பதிப்பகங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கு. 2022ஆம் ஆண்டு சென்னை புத்தக காட்சி இளம் தலைமுறையினருக்கும் புதுசா வாசிக்க வரவங்களுக்கும் ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்துச்சு. சீர் வாசகர் வட்டம் வெளியிட்ட புதுமை பித்தன் கதைகள் நூல் தமிழ் பதிப்புலகில் கவனம் பெற்ற முக்கிய முயற்சியாக அமைந்தது. 642 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் வெறும் 100 ரூபாய் என்ற விலையில் மக்கள் பதிப்பாக வெளியிடப்பட்டது. தொடர்ந்து செழியனின் உலக சினிமா, கந்தர்வன் கதைகள், வாழ்கா முதல் கங்கை வரை, ஓநாயின் குலச்சின்னம், கருந்துளை, ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம், பெண் ஏன் அடிமையானால் உள்ளிட்ட பெரியாரிய சிந்தனைகளை மையப்படுத்திய புத்தகங்கள், கயிறு, அணில் குஞ்சு உள்ளிட்ட சிறுகதைகள் 1 ரூபாய் விலைக்கு கொடுத்து முக்கியமான அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. புத்தக திருவிழா முடிஞ்சிருச்சு. ஆனா சீர் வாசகர் வட்டத்தையும் இந்த மக்கள் பதிப்பு நூல்களை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த வருஷம் இதை மிஸ் பண்ணவங்களுக்கும் அடுத்த வருஷம் புத்தக திருவிழா போறவங்களுக்கும் மிக முக்கியமான பதிவா இருக்கும். வணக்கம். நான் தினேஷ் பழனிராஜ், சீர்வாசகர் வட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தன். இந்த மக்கள் பதிப்பு அப்படிங்கிறது புதுசா அப்படின்னு கேட்டால் இலக்கியத்துக்கு இது புதுசு. இதுக்கு முன்னாடி அரசியல் நூல்கள் அந்த மாதிரி மக்கள் பதிப்பாக ஒரு பிரச்சாரமாக மொழிவீச்சா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது பெரியார் காலத்துலேருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ அந்த இலக்கிய நூல்கள் அப்படின்னு வரும்பொழுது அது மக்கள் பதிப்பாக இது வரைக்கும் பெருசாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக இல்லை. சீர்வாசகர் வட்டம் மக்கள் பதிப்பாக முதல்ல புதுமை பித்தன் கதைகளை பி அரசு அவர்கள் பதிப்பிச்ச புதுமை பித்தன் கதைகளை தொகுத்து வெளியிட்டோம். ஒரு மாணவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் வாங்கக்கூடிய விலையில ஒரு எளிய மனிதர்களா, ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களா, ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஆட்களா, அவங்களும் வாங்கக்கூடிய வகையில அந்த நூல் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யோசனைகள் வரப்போய் தான் அதை நாங்கள் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத திட்டமிட்டு அங்கிருந்து தான் மக்கள் பதிப்புக்கான ஐடியாவே வந்தது. மக்கள் பதிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, எங்களை மாதிரி வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க கொடுக்கக்கூடிய நன்கொடையை வாங்கி புத்தகத்தினுடைய அச்சு விலைக்கும் அதை உருவாக்குற அச்சாகி அதோடைய அட்டைப்படத்துக்கு உண்டான கூலி, அதை பேக்கிங் செலவுகள், இது எல்லாத்தையும் விட கம்மியான விலைக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறதா மக்கள் பதிப்பு. அது தன்னார்வலர்கள், ஒற்றை சிந்தனை உள்ள ஆட்கள், இவங்கள்கிட்ட இருந்து நன்கொடை வாங்குறதன் மூலமா தான் அது நடக்குது. அப்படிங்கும்போது அதுல நமக்கு லாபம்ங்கிறது பொருளா பெருசா எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா நமக்கு இதுல அந்த மக்கள் பதிப்பு எத்தனை அளவுக்கு இப்போ வாழ்காடு இங்கே வரை இப்போ வரைக்குமே ஒரு 20,000 காப்பி போய் சேர்ந்திருக்கு. வெளியிட்ட ஒரு மாசத்துல 20,000 பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அப்படிங்கிறது தான் சீர்வாசகர்களுக்கு சந்தோஷமே தவிர பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இது அப்படியான நோக்கத்துல இது ஆரம்பிக்கவே படலை. ஒண்ணு விலையடக்க பதிப்பு அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா அச்சு செலவு என்ன ஆகுதோ அதுல இருந்து குறைந்தபட்சம் நமக்கு பேக்கிங் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம தோழர்கள் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கான ஒரு ஊதியம், குடோனுடைய வாடகை, இந்த புத்தகம் காட்சி அரங்கம் அமைக்கிறோம் அப்படின்னா இந்த அரங்கத்துக்கான வாடகை, இங்க வேலை, இப்படிங்கிற அடிப்படையில தான் தொகை நிர்ணயிக்கப்படுறோம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இது ஒரு லாபத்தை குறியா வச்சு இயங்குற ஒரு இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையே இது கிடையாது. எங்களை எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நம்ம வாழ்க்கைக்குள்ள இருந்து நம்ம நிறைய சடங்கு சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு ஜாதி மதம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சுமைகளை தூக்கி சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை வெறுமனே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுலேருந்து நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு முற்போக்கான சிந்தனைகளை வலியுறுத்தக்கூடிய இலக்கியங்களை தான் அடிப்படையில் முதல்ல தேர்வு செய்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ நம்மளை மாதிரி சேர்ந்து இணைந்து வேலை செய்யக்கூடிய வாசகர்கள், அவங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள், இப்போ இங்கே புத்தகம் காட்சியில் வரக்கூடிய வாசகர்கள், இவங்க எல்லாருமே நமக்கு இந்த புக்கு போட்டால் நல்லா இருக்கும், அந்த புக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு புத்தகம் காட்சி முடிஞ்சதும் குழுவாக உட்காந்து திட்டமிட்டு என்ன புத்தகங்கள் அடுத்த புத்தகம் காட்சி ஒட்டி எவ்வளோ இந்த வருஷம் இடைவேளை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு செய்வோம். மக்கள் பதிப்புங்கிற பேர்ல மற்ற பதிப்பகங்கள் 800 வரைக்கும் விற்கிற புத்தகங்களை 100-200க்கு கொடுக்கறதால மற்ற பதிப்பகங்களுக்கு நஷ்டம் தானே அப்படிங்கிற ஒரு பொது மனநிலை இருக்கு. அதற்கு இவர்கள் சொல்லும் கோணம் மிக முக்கியமானது. அது பதிப்புத்துறைக்கு ஆரோக்கியமானதும் கூட. சீருடைய செயல்பாடு சந்தையுடைய சந்தையை சீர்குலைக்குது, புத்தக சந்தைகளை, புத்தக விற்பனையை சீர்குலைவாகுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருது.
அது எதுவும் அடிப்படை இல்லாதது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பதிப்பிக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் நம்ம வந்து மக்கள் பதிப்பாக போட்டுற முடியாது. ஒன்று, அதுக்கு ஒரு பெரும் பணம் தேவைப்படுது. இப்போ ஒரு புதுமைப்பித்தன் கதைகளை எடுத்துக்கோமே. ஒரு புதுமைப்பித்தன் கதைகள் புத்தகத்தை வந்து அந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் இது வரைக்கும் வந்து ஒரு 30,000 பிரதிகள் வந்து தமிழ் நவீன வாசகர்களை நோக்கி புதுமைப்பித்தன் போயிருக்கு. இதில் எல்லாருமே வந்து தொடர்ந்து இலக்கியம் வாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. புது வாசகர்கள் நிறைய வாசிக்கிறாங்க. நம்ம அரங்குக்கே வந்து நிறைய மாணவர்கள் வராங்க, நிறைய புதுசாக வாசிக்கக்கூடிய ஆட்கள் வந்து புத்தகங்களை எடுக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த வரலாறு, தன் வரலாறு, ஒரு சுயமுன்னேற்ற நூல்கள் அதெல்லாம் தாண்டி நவீன இலக்கியத்தை நோக்கி அவங்க உள்ள வராங்க இல்லையா? அப்போ உள்ள வரக்கூடிய ஆட்கள் இங்கே தேங்கிட போறதில்லை. இப்போ கரண்ட்ல நிறைய ரைட்டர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மற்ற இதுக்கு முன்னாடி எழுதின ஆட்கள், லெஜண்ட்ஸ் எழுதினது, இதெல்லாமே வந்து எல்லா பதிப்பங்களால அச்சிட்டு வர்றது. இது எல்லாத்தையும் சீர்வாசரோட்டத்தில் மட்டும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ இங்கே புதுமைப்பித்தன் கதைகளை வாங்கின ஒரு 30,000 பேர்ல ஒரு 3,000 பேர் நவீன இலக்கியத்தை நோக்கி வரும்பொழுது புதுமைப்பித்தனை தொடர்ந்து கூழகிரிசாமி, ஜெயகாந்தன், கீரா இப்படின்னு அடுத்தடுத்து வாசிக்க போறாங்கல்ல. அப்படிங்கும்போது இந்த முயற்சி, இந்த மக்கள் பதிப்பு முயற்சி புது வாசகர்களை வாசிப்பை நோக்கி, பதிப்பங்களை நோக்கி இழுத்துட்டு வரதான் செய்யுமே தவிர அது வந்து சந்தை சீர்குலையோ ஒரு நாளும் கொண்டு போகாது. புத்தகத்துக்கு ஒரு திட்டம்னு ஒன்று வந்து தொடங்கி இப்போ ஒரு 6 மாசமா செயல்படுத்திட்டு இருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்துட்டு மாணவர்களுக்கு தன்னார்வலர்களா, வாலண்டியர்ஸா, ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்க இல்லை அவங்கவுங்க தாம் படித்த பள்ளியை தத்தெடுத்துக்கக்கூடிய ஆட்கள், இப்படி இந்த மாதிரியான ஆட்களை தமிழ்நாடு முழுக்க ஒன்றிணைச்சு மாதம் ஒரு புக்கு, அந்த ஒரு புக்கு வந்து சிறுகதைகளாக இருக்கலாம், அறிவியல் கதைகளாக இருக்கலாம், கட்டுரைகளாக இருக்கலாம், இந்த மாதிரியான புத்தகங்களை தேர்வு செஞ்சு சிறார் இலக்கியமாக இருக்கலாம், இப்படி தேர்வு செஞ்சு மாணவர்களுக்கு ஒரு 5 ஆண்டு திட்டமாக இதை வந்து கொண்டு போய் செயல்படுத்திட்டு இருக்கோம். என்னன்னாக்கா, மாணவர் நூலகம் அப்படிங்கிற டேக்ல தான் இதை பண்ணுறோம். புத்தக திட்டத்தை என்ன அப்படின்னா, ஒரு புத்தகம் வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு லீவெல்லாம், குவார்டர்லி லீவ், ஆஃப் லீவ், ஆனுவல் லீவ் இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு 10 மாதம் இருக்கு இல்லையா? அந்த 10 மாதமும் ஒவ்வொரு புத்தகம், ஒரு ஆண்டுக்கு 10 புத்தகம் அப்படிங்கும்போது 5 வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாணவர் கையில் 50 புத்தகம் போய் சேர்ந்துடும். அப்போ இந்த 50 புத்தகமும் வாசித்து ஒரு கல்லூரியை நோக்கி வெளியே வரக்கூடிய வந்து இந்த சமூகத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒருத்தன் நிச்சயமாக வாசிக்கிற ஒரு மாணவனாக, ஒரு இளைஞனாக வெளியில் வருவான். வரக்கூடியவன் தொடர்ந்து இந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கும்போது அது மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில இது ஒரு 5 ஆண்டு திட்டத்தை வந்து இப்போ முன்னெடுத்திட்டு இருக்கோம். நம்மளுடைய மக்கள் பதிப்பு அப்படிங்கிற இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி நிறைய பதிப்பகங்கள் வந்து புத்தகத்தை வெளியிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த சைடு இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து மற்ற பதிப்பகங்கள் வெளியிட்ட மக்கள் பதிப்பு நூல்களை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இதை ஒதுக்கியிருக்கோம். இந்த வருஷம் வந்து முதல் ஆசிரியர் சிங்கத்மாயா ஜத்மாத்தோட முதல் ஆசிரியர் புத்தகம் வந்து மக்கள் பதிப்பாக வந்திருக்கு. மின்னங்காடி தேர்ந்தெடுத்து சில புத்தகங்களை மக்கள் பதிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்வெளி கொண்டு வந்திருக்காங்க. யாவரும் பதிப்பகத்தில் வந்து இப்போ புதுசாக எடிட்டர் லட்சுமிகர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருடைய புத்தகத்தையே வந்து மக்கள் பதிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது பரவலாக வந்து மற்ற பதிப்பங்களுக்கு மேலேயும் இது வந்து தாக்கத்தை செலுத்துது. இதனால வந்து வாசகர்கள் வெகு அளவில் எந்த அளவுக்கு பயனடைவாங்களோ அதே அளவுக்கு வந்து ஒரு புது வாசகர்கள் ஒவ்வொரு பதிப்பகத்தை நோக்கியும் வருவாங்க. அந்த வகையில் வந்து இது பதிப்பு துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. புத்தக காட்சியில் வந்து ஒருத்தர் வந்து உங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து என்னோட பணி சூழல் இதெல்லாம் காரணமாக வேலை செய்ய முடியல, அதனால என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை நன்கொடையாக கொடுத்துட்டு போனார். இப்படி எங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடிஞ்ச ஆட்கள் வந்து சேர்ந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே யாருமே வந்து சம்பளத்துக்கு இருக்கிற ஆட்கள் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தன்னார்வலர்கள் தான், வேற ஊர்களில் இருந்து பணி செய்கிறவங்க தான். இங்கே வந்து புத்தக காட்சிக்கு அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து இதை வந்து ஒரு உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான். எல்லாரையும் வந்து இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்குள்ளே இருக்கும்ல, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்யணும், ஒரு சமூக மாற்றத்துக்காக இந்த மாதிரி வேலை செய்யணும், மக்கள்கிட்ட நல்ல புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த எண்ணம் தான் வந்து எங்களை எப்படி வந்து இப்படி சீர்வாசகட்டம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்த வச்சுதோ அதுபோல் இந்த மாதிரி ஆட்களை வந்து எங்கள் கூட சேர்ந்து இணைஞ்சு தொடர்ச்சியாக வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பாக வந்து எப்படி வந்து காலச்சூடு பதிப்பகத்துக்குன்னு வாசகர்கள் வராங்க, எதிர்க்குன்னு குறிப்பாக வர்றாங்களோ அந்த மாதிரி சீருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 2 புத்தக காட்சியாக தான் வந்து நம்ம சென்னை புத்தக காட்சியில் வந்து சீர்வாசரோட்டம் பேரில் ஸ்டால் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வேறு இடங்களில் வச்சு தான் பண்ணோம்.
அப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தேடி புத்தகம் காட்சி முழுக்க சீர் ஸ்டால் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிலாம் அலைஞ்சு போயிருக்காங்க. இன்னொன்று சீரையும் சீர்மை பதிப்பகத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அங்கே போய் கேட்ட ஆட்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம அதை வந்து சீர் வாசகரோட்டம் அப்படிங்கிற பேரோட இங்கே இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போது இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு மாணவர்கள் இளைஞர்கள் வந்து இதை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா வரும்போதே உள்ள நுழைஞ்சு வரும்போதே சீர் ஸ்டால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர்றதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. இப்போ புதுமை வித்தன் கதைகள் அப்படிங்கிறது வந்து விஆர்எஸ் அவர்களுடைய பதிப்பிச்ச அந்த புத்தகம் அது ஏற்கனவே வேற பதிப்பகத்தின் மூலியமா வந்தது தான். அந்த புத்தகம் வந்து நாங்கள் புதுமை வித்தன் கதையில் போடணும் போது அதை சூஸ் பண்ணி நாங்கள் அரசு சார்கிட்ட போய் பேசும்போது அவர் இதெல்லாம் கேட்டு வந்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட புதுமை வித்தன் போய் சேரணும் அப்படின்னா இதில் எனக்கு ராயல்ட்டி இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் வேணாம், உங்களோட சேர்ந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு ஈடுபாட்டோட தான் அதுக்கும் ஒர்க் பண்ணார். 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் புத்தகத்துக்கும் அப்படி தான் ஒர்க் பண்ணார். உதாரணத்துக்கு வந்து கந்தர்வனுடைய நூல் வெளியீட்டு விழாலையும் கூட பேசும்போது கூட இந்த மாதிரிலாம் நான் வந்து பதிப்புத்துறைய புத்தகங்களை நான் நேசிக்கிற ஒரு ஆள், இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய விஷயங்களை நிறைய புத்தகங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற ஆள், அந்த மாதிரி இவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. அதனால நான் வந்து அவங்களோட சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு எங்களோட இணைந்து ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக தான் அவரும் தன்னை வந்து எங்கேயுமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொல்லிக்குவார். இப்போ அதே வகையில் தான் வந்து இந்த மாதிரி வாழ்கா வந்து புது டிரான்ஸ்லேஷனில் நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வாசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மொழி சிக்கல் எதுவும் இல்லாமல் அது வரணும் அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ணும்பொழுது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மங்கை அவர்களுடைய நாடக இயக்குனரான மங்கை தோழருடைய மொழிபெயர்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு தெரிஞ்சது தான். அப்படிமா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அதை எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் எடுத்து இந்த டைம்ல நான் முடிச்சு தந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப உற்சாகமாக பண்ணாங்க. பண்ணும்போதுமே அவங்க சொல்லும்போது இது வந்து வாசகர்களை போய் சேர்ந்தா போதும், கருத்துக்கள் வாசகர்கள்ட்ட போய் சேர்ந்தா போதும், மற்றபடி வந்து இதில் வந்து இதனால ஏர்னிங்ஸ்ன்றது எங்களுக்குலாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதோட தான் இணைஞ்சு நம்மள்கிட்ட வேலை செஞ்சாங்க. நன்கொடை வாங்குவது, அதன் மூலமாக புத்தகத்தை மக்கள் பதிப்பாக கொண்டு வருவது என்பதையும் தாண்டி இந்த முயற்சியோட வெற்றிக்கு ஆதாரமாக இருப்பதே இதை எந்த பிரதிபலனும் லாப நோக்கமும் இல்லாமல் இதை முன்னகர்த்தி செல்லும் தன்னார்வலர்கள் தான். நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். பட் எனக்கு ஆனால் இதில் ஃபுல்லாக இயங்கணும்னு தான் ஆசை இருக்குது. அப்படி இருந்தாலும் ஸோ அதுலேயும் இதுலேயும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்னால் என்ன முடியுமோ, என்னோட பங்களிப்பு என்ன, நம்ம பேக்கெண்டில் இருந்துட்டு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ, நமக்கு தான் வாசிக்கிற பழக்கம் வந்துட்டு பெருசாக இல்லை. ஸோ அப்போ வாசிக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரியான உழைப்புகளை நம்ம போடலாம் அப்படின்றதான் எனக்கு ஒரு பெரிய எண்ணமே அதுதான். நம்மளால் முடியல, பட் வாசிக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது சீரோட நோக்கமும் அதுவாக தான் இருந்தது. இப்போ புத்தக தூதுவ திட்டமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே மாணவர்களும் இதை படிக்கணும் அப்படின்றத அந்த புத்தக தூது திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கும் ஒத்து போச்சு, கருத்துக்கள் ரெண்டும் ஒத்து போகிறப்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப அதுதான், நம்மளால் படிக்க முடியல, ஸோ இது மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இப்படி பேக்கெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.